நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு விசை நம் தேவாதி தேவனை நோக்கி கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய வார்த்தைக்காக, அவர் என்ன வார்த்தையை நம்மிடத்தில் பேசப் போகிறார், என்ன காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார், என்ன திட்டத்தை நமக்காக வகுத்து வைத்திருக்கிறார் என்பதை அறியும்படி ஒரு விசை என்னோடு சேர்ந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, நம்மை படைத்த தேவனை நோக்கி, இந்நாள் வரைக்கும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து அவருடைய நாசியின் சுவாசத்தை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நம் மீது வைத்த கிருபை நிமித்தமாக ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆமாப்பா, எங்களுக்கு உதவி செய்வதற்கு லேசான காரியம் ஆண்டவரே. உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம். நீர் வெளிப்படும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த சங்கீதமானது தாவீது ராஜாவால் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். தாவீது ராஜாவுக்கு பல வேலைகள் இருந்தாலும், பல பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அவர் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறுவதற்கும், தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வதற்கும், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி துதித்து பாடுவதற்கும் அவர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. அவர் ஒருபோதும் அந்த வேலையை விட்டு விலகி செல்லாமல் தன்னுடைய வேலையில் கவனமாக இருந்தார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ராஜா, அவனுக்கு போர்ச்சியவர்கள் இருந்திருப்பார்கள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருந்திருப்பார்கள், திரளான செல்வங்கள் இருந்திருக்கும், திரளான காரியங்கள், எல்லா காரியங்களும் அவனுக்கு உதவி செய்வதற்கு பல மனிதர்கள் இருந்தாலும் அவனுடைய பலன் யார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறான். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பலரும் பலவிதமான அன்புகள் நிமித்தம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை மீது தன்னுடைய தாய் வைக்கக்கூடிய அன்பானது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய அன்பானது, ஒரு கணவன் தன் மனைவியின் மீது வைக்கக்கூடிய அன்பானது, ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மீது வைக்கக்கூடிய அன்பானது, இந்த உலகத்தில் பெயர் தெரியாத சகல விதமான ஜனங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முன்ன பின்ன பழக்கமில்லாத ஒருவர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பானது நமக்கு எவ்விதமான பிரயோஜனத்தையும் தராது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரைக்கும் மாத்திரம்தான் ஒருவர் மீது நாம் ஒருவர் அன்பு வைத்திருக்கும் போது அந்த மனிதரால் நமக்கு பல நன்மைகள் கிடைத்தாலும் சரி, நன்மைகள் கிடைக்காவிட்டாலும் சரி, நமக்கு அதை குறித்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது, நம்முடைய நாசியின் சுவாசத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இந்நாள் வரைக்கும் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்த போதும் இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் ஒருவன் தேவனிடத்திலும் கர்த்தரிடத்திலும்
பிதாவினிடத்திலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் அன்பாயிருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 8:3 அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் ஒருவன் அன்பாயிருந்தால் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 8:3 ஒருவன் தேவன் மீது அன்பாயிருந்தால், தேவனிடத்தில் அவன் அன்பாக காணப்பட்டால், இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள் என்று தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் அநேகர் இருக்கலாம், அநேக ஜனங்கள் இருக்கலாம், ஒருவரை ஒருவருக்கு தெரிந்திருக்கலாம். ஒருவேளை நாம் மற்றவர் மீது அன்பு வைத்தது நிமித்தமாக அவர்களை நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நம்மை தெரியுமா தெரியாதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஆனால் நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அன்போடு இருக்கும்போது, நமக்கு இருக்கக்கூடிய சகல காரியங்களிலும் தேவன் நமக்கு முன்பதாக சென்று, இவன் என் மீது அன்பாயிருக்கிறான், என் பிள்ளை என் மீது அன்பாயிருக்கிறாள், என்னுடைய மகன் என் மீது அன்பாயிருக்கிறான், நான் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த உலகத்தில் விசுவாசம் இருந்தாலும் சரி, நம்பிக்கை இருந்தாலும் சரி, அன்பு இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இந்த மூன்றிலும் அன்பே பெரியது. ஒருவருக்கொருவர் உருக்கமாயும் இரக்கமாயும் இருந்து என்று சொன்ன வார்த்தையின்படி, ஒருவருக்கொருவர் தேவ வார்த்தையினாலே தேற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி, ஒருவருக்கொருவர் தேவனுடைய அன்பினாலே நிலைத்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி, அன்புதான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும். அன்பாய் இருக்கிறவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள், இவன் என்னுடைய பிள்ளை என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். என்று நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். மனுஷரிடத்தில், நம்முடைய தாய் தகப்பனிடத்தில், நம்முடைய மனைவியினிடத்தில், நம்முடைய கணவனிடத்தில் நாம் அன்பாய் இருப்பது போல, அதைவிட அதிகமான அன்பு யாரிடத்தில் செலுத்த வேண்டும் என்றால், தேவனிடத்தில், நம்மை படைத்த கர்த்தரிடத்தில் நாம் செலுத்த வேண்டும். அப்படி தேவனிடத்தில் நாம் அன்பாய் இருக்கும்போது என்ன காரியம் நடக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால் தான் தாவீது ராஜா சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இதே மாதிரி சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நீரே என் பலன், நீரே என் ஆதரவு, நீரே என் அடைக்கலமப்பா, உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஒரு காரியத்தை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் நான் காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் தேவனிடத்தில் அன்பாயிருந்தால் என்ன காரியங்களை சுதந்தரித்து கொள்வான், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான் என்பதை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து ஊழியம் செய்த நாட்களில் தன்னுடைய சீஷர்களுக்கு தெரிவித்தார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார் என்றால், எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்கள், என்னிடத்திலும் அன்பாயிருங்கள், தேவனிடத்தில் நீங்கள் அன்பாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவாகிய என்னிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கும்போது என் பிதாவினிடத்திலும் நீங்கள் அன்பாயிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை ஒரு காரியத்தை உங்களுக்கும் என்று நான் காட்டித்தர ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 21ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் எப்படி அன்பாய் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வது நிமித்தம் அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது நாம் தேவனிடத்தில் அன்பாயிருப்போம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட கற்பனைகளை நமக்காக வைத்து வைத்திருக்கிறாரோ, வகுத்து வைத்திருக்கிறாரோ, அந்த கற்பனைகளின் படியெல்லாம் நாம் செய்யும்போது நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை நம்மை படைத்த தேவனானவர்
அறிந்திருக்கிறார். அதனால் தான் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்தில் அறியப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்படி கைக்கொள்ளும் போது என்னுடைய பிள்ளை என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறான், என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்கிறான், இது நிமித்தம் அவன் என் மீது அன்பாய் இருக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து உணர்ந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணுவார். அடுத்த வசனம் பாருங்க. யூதா காரியோத்து அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ஏசப்பா, இந்த மாதிரி கற்பனைகளை கைக்கொள்கிறவனிடத்தில் அன்பாக இருப்பேன் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவனிடத்தில் பிதாவும் அன்பாக இருப்பார்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். யார்? ஸ்காரியோத் அல்லாத யூதா, வேறொருவன் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு சொல்லக்கூடிய பதில் பாருங்க. 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளுகிறோமோ, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமோ, எப்பொழுது அவர் கொடுத்த சகல காரியங்களையும் திட்டங்களின் வழியாக செவ்வையான பாதையில் நாம் நடந்து போகிறோமோ, அப்பொழுது தேவன் நம் மீது அன்பாயிருப்பார். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கும்போது, ஒரு மனுஷனிடத்தில் நாம் அன்பாக இருக்கும்போது, அவருடைய அன்பை திரும்ப நாம் எதிர்பார்ப்பது போல, நாம் தேவனிடத்தில் நாம் அன்பாக இருந்தால் அவர் மாத்திரமல்ல, அவருடைய பிதாவாகிய தேவனும் நம் மீது அன்பாக இருப்பார். அப்படி அவங்க நம்ம மீது அன்பாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பாக இருந்தால் என்ன கிடைக்கும்? பிதாவானவர் நம் மீது அன்பாக இருந்தால் என்ன கிடைக்கும்? அடுத்த வசனத்தில், அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் பாருங்க, அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வசனங்களையும் எவன் கைக்கொள்ளுகிறானோ அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிற காரணத்தினால் நான் அவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன், என் நிமித்தம் என் பிதா அவனிடத்தில் அன்பாயிருக்கிறார், நானும் பிதாவும் அவனிடத்தில் அன்பாயிருக்கிற காரணத்தினால் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம். எப்போதும் தேவன் அவனோடு கூட இருப்பார். எப்போதும் தேவனோடு நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யாரு? இயேசு கிறிஸ்து, பிதா, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் வந்து தேவனிடத்தில் எவன் அன்பாயிருக்கிறானோ, தேவனுடைய கட்டளைகளையும் வசனங்களையும் எவன் கை கொள்ளுகிறானோ அவனிடத்தில் அன்பாயிருப்பாங்க, வாசம் பண்ணுவாங்க. அவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த உபத்திரவம் வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என் பலனாயிருக்கிறார். என்ன காரியம் வந்தாலும் சரி, என் தேவன் என்னோடு வாசமாயிருக்கிறார். நான் எதற்கும் கலங்குவதில்லை, எதற்கும் பயப்படுவதில்லை, எதற்கும் நான் துணிந்து எதிர்த்து நிற்பேன். ஏனென்று சொன்னால் என் பலனாகிய கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். பிரியமான தேவஜனமே, எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன், நான் உம்முடைய வசனங்களை கைக்கொள்கிறேன், உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்கிறேன், இது நிமித்தம் நான் உன் மீது அன்பாயிருக்கிறேன். அப்பா, என்னோடு வந்து வாசம் பண்ணும். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் அன்பாயிருக்கும்போது பிதா நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறார். அவர்கள் 2-3 பேரும் நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிறார்கள்.
அநேகரை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்த்திருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டது நிமித்தம்தான் தேவன் அவனிடத்தில் அன்பாயிருந்தார். உம்முடைய கட்டளைகளை என் இருதயமாகிய பலகையில் நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய வசனங்களை நான் எப்போதும் தியானிக்கிறேன், முழுவதும் தியானிக்கிறேன், இரவு படுக்கைக்கு போனாலும் நான் தியானிக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறான். அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ளும்போது, அவருடைய வசனங்களால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும்போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படும். எந்த ஆலயமாகிய இந்த உடலில் நம் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய முதலாவது காரியம் என்ன செய்யணும்? நாம் அவரிடத்தில் அன்பாக இருக்கணும். நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அன்பாக இருக்கணும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பாக இருப்பதற்கு என்ன செய்யணும் பாருங்கள். என்ன செய்யணும்? தேவன் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வசனங்களையும் கை கொள்ளும். வேறு எதுவுமே ஆண்டவர் கேட்கல. அப்பா, நான் கற்றுக் கொடுத்த கட்டளைகளை நீ பின்பற்றி, நான் கொடுத்த வசனங்களை உனக்குள் உள்வாங்கிக்கொள், நான் உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்கின்றார். பிரியமான தேவஜனமே, தேவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய காரியம் அதுதான். என் பலனாகிய கர்த்தாவே, என்னுடைய ஆதரவாகிய கர்த்தாவே, என்னுடைய அரணான கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இன்று எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை நான் கைக்கொள்ளுவேன், நீர் என்னில் அன்பாயிரும். உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன், நீர் என்னிடத்தில் அன்பாயிரும். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொள்ளுவேன், நீர் என்னில் அன்பாயிரும். என்னிடத்தில் வாசமாயிரும். தேவனை நோக்கி இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். கண்களை மூடி ஒரு விசை, கர்த்தாவே, என்னிடத்தில் வாசமாயிரும், உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று கேட்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்றார். அன்பை குறித்து அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்திலும் சரி, அதற்கு அடுத்ததாக எழுதப்பட்ட பவுலுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் சரி, ஒவ்வொரு சபைக்கும் அவர் எழுதும் போதும் சரி, அன்பை குறித்து அவ்வளவு விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு பொய் சொல்லாது என்று. அன்பாயிருக்கும்போது தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், பிதா நம்மிடத்தில் அன்பாக இருந்தபடியால் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக தந்துள்ளி இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூறுதார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர் அன்புக்காக மனிதனிடத்தில் ஏங்கி கொண்டிருக்கிறார். என் மகனுடைய அன்பு எனக்கு வேண்டும், என் மகளுடைய அன்பு எனக்கு வேண்டும். அவர்கள் வசனங்களை கை கொண்டால் நான் அவர்களிடத்தில் அன்பாக இருப்பேனே. என் மகனே, மகளே, இன்று என்னுடைய வசனங்களை நீ கை கொள்ளு, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளு என்று தேவன் உன்னை நோக்கி கேட்கிறார். கண்களை மூடி ஒரு விசை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவை மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. உம்முடைய வசனங்களை, உம்முடைய கற்பனைகளையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நாங்கள் பின்பற்றும் போது, அவைகளை எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, நீர் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது அன்பாயிருப்பீரப்பா, எங்களோடு வாசம் பண்ணுவீரப்பா. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்ன காரியங்களை மனதில் நினைத்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை கிறிஸ்துவுக்குள்ளான தைரியம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அந்த தைரியத்தோடு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. என்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் அன்பாயிரும், நீர் மாசமாயிரும்.
உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். நான் யாரிடத்தில் போய் நிற்பேன், யாரிடத்தில் நான் சொல்லி புலம்புவேன் என்று உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளும் மனதில் இருக்கக்கூடிய வியாகுலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு உன்னை படைத்த தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் நான் இருக்கிறேன். என் மகனே மகளே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய தொழிலை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவர் செய்யக்கூடிய வேலைகளை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் உம்முடைய வலது கரம் அவர்களோடு இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.